செய்திகள். வணக்கம். சான் பிரான்சிஸ்கோ முதல் சிகாகோ வரை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் முதலமைச்சரின் அடுத்த வெற்றி பயணம் தொடங்கியது. பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனைகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு சாலையில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் பாம்புகள் இருந்ததால் மாணவிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட சம்பவத்தால் மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவொற்றியூர் தொகுதியைச் சேர்ந்த 2000 பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை இன்று நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியுள்ளார். புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள திரையரங்குகளில் கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல பகுதிகளில் தீண்டாமை, இரட்டை குவளை, இரட்டை சுடுகாடு, கோயில்களுக்குள் பட்டியலின மக்கள் செல்ல முடியாத சூழல் நிலவுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாற்றில் புதிய அணை குறித்து கேரள அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு துணை போகக்கூடாது என்று டிடிவி தினகரன் பேசியுள்ளார். அடுத்தடுத்து அதிர்ச்சி தரும் பாலியல் புகார்கள். நடிகர் நிவின் பாலி மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசியதால் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தமிழ்நாடு மக்களிடம் மத்திய மந்திரி ஷோபா மன்னிப்பு கோரினார். திருச்சி திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் காலாவதியான நூடுல்ஸ் சாப்பிட்டு உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக நூடுல்ஸ் கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக கமலஹாசன் அறிவித்ததை அடுத்து நடிகர் விஜய் சேதுபதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வந்துள்ள கர்நாடக துணை முதல் மந்திரி டி.கே. சிவகுமார் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அவரது அலுவலகத்தில் இன்று சந்தித்தார். மயிலாப்பூர் இந்து சாதவத நீதி நிறுவன மோசடி வழக்கில் வின் டிவி உரிமையாளர் தேவநாதன் யாதவ் திருச்சியில் நேற்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் தேவநாதனுக்கு வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இரவில் இயக்கப்படும் மின்சார ரயில் சேவைகள் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை, திருப்புவனம், மானாமதுரை, இணையான்குடி தாலுகா பள்ளிகளுக்கு செப்டம்பர் 11 முதல் விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வட்டாட்சியர் பதவி உயர்வு வழங்குவதில் சமூக அநீதியை போக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் பக்தர்கள் தங்குவதற்கு ரூபாய் 50 கோடியில் விடுதிகள் அமைக்க ஏவா வேலு, பி.கே. சேகர் பாபு ஆய்வு நடத்தினர். அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பாராலிம்பிக்ஸில் சாதித்த இந்தியர்களை பாரிஸ் சென்று வானதி ஸ்ரீனிவாசன் வாழ்த்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டத்தை ஏற்காமல் எப்படி நிதி ஒதுக்க முடியும் என்று பாஜக பொதுச் செயலர் ராம சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளுக்கு பணம் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட போலி நிறுவனம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை குற்றால அருவிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தூத்துக்குடி மாலத்தீவு இடையே கப்பல் போக்குவரத்து என்று தகவல் வெளியாகியுள்ளது. கேரள நடிகர்கள் தவறு செய்துள்ளார்களா இல்லையா என்பதை நிரூபிக்கப்பட வேண்டியது அவர்களது கடமை என நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு குறித்து சட்ட நிபுணர்கள், முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். சைனீஸ் நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி பலியாகியுள்ளார். 800 கிலோ காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். பாராலிம்பிக்கில் ஹேட்ரிக் சாதனை. உயரம் தாண்டுதலில் மாரியப்பன் வெண்கலம் வென்றுள்ளார். பாராலிம்பிக் போட்டியில் தொடர்ச்சியாக 3வது முறையாக பதக்கம் பெறும் இந்திய வீரர் என்கிற வரலாற்று சாதனையை தமிழ்நாட்டை சார்ந்த மாரியப்பன் தங்கவேலு படைத்துள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6% அதிகமாக இருக்கும் என்று உலக வங்கி தகவல் அளித்துள்ளது. சென்னையில் இன்று 27 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,352க்கும் 1 கிராம் 6,669க்கும் விற்பனையாக உள்ளது. சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 5ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.